This video sponsored by Mode Shopping app. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெட் ஆம்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி. இப்போ நம்ம வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி எடுத்துருக்கோம். இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் முட்டையை இந்த மாதிரி பிளேட்டில் ஊற்றிக்கிட்டேன். அப்போ தான் ப்ரெட்டை டிப் பண்ணி போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம இதை அந்த முட்டை நம்ம முட்டைக்குள்ளே கலக்கி வச்சுக்கணும். அந்த பேஸ்ட்டுக்குள்ளே நம்ம தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கணும். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க மிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ரெட்டை நான் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இதில் ஊற வச்சுட்டேன் ப்ரெட்டை, அதாவது ரொம்ப சோக் பண்ணிட்டேன். அதனால் தோசைக்கல்ல ரொம்ப எல்லாம் பிஞ்சு வந்துருச்சு. அதனால் நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ண வேண்டாம். நீங்கள் தோசைக்கல்லில் வச்சு சூடானதுக்கப்புறமா லைட்டாக டிப் பண்ணால் போதும். பாருங்கள், நான் ரொம்ப டிப் பண்ணிட்டேன், அதனால் பிஞ்சு வந்துருச்சு. லோ ஃப்ளேமில் நான் வச்சுட்டேன். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப டிப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிஞ்சு வந்துடும். லைட்டாக டிப் பண்ணால் போதும். அதே மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக இதாகும். உள்ளே அந்த இது இறங்காது. ஸோ மேலாப்பில் அந்த இது இருந்தால் அந்த டேஸ்ட் மசாலா முட்டைக்குள்ளே ரொம்ப நல்லா கலக்கி நல்லாயிருக்கும். இந்த மிஸ்டேக் பண்ண வேண்டாம் யாரும். ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ரொம்ப டிப் ஆனாலும் நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் லைட்டாக டிப் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த பக்கம் ஒரு வாட்டி, இந்த பக்கம் ஒரு வாட்டி மட்டும் டிப் பண்ணி நல்லா டிப் பண்ணிக்கணும். அவ்வளோதான். நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக ஹீட் ஆனதுமே லைட்டாக அந்த எக்கு கொஞ்சம் நல்லா வேக அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கணும். அப்போ தான் நல்லா ரெண்டு பக்கமே பிரியாமல் ப்ரெட்டு அதில் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். நம்ம வேணும்னா மேலே ஆயில் விட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு. அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், லைட்டாக வெந்ததுக்கப்புறமே திருப்பி போட்டுகிட்டே இருந்தோம்னா நம்ம டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த ப்ரெட்டு நல்லா ஊறிடும். அவ்வளோதான். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.